என்ன செய்யக்கூடாதான்? நாம் பயப்படக்கூடாது. ஏன்னா நாம் கர்த்தருடைய பிள்ளைங்க. இந்த துர்ச்செய்தியெல்லாம் என்ன செய்யாது? பயமுடுத்தாதுன்னு இருக்கணும். அப்படி நீங்கள் பயப்படாமல் இருக்கிறப்ப தான் அதை மேற்கொள்ள முடியும். மேற்கொண்டு உங்களுக்கு துர்ச்செய்தி கேட்கப்படாதுன்னு சொன்னார். அதை அப்படியே விசுவாசித்தோம். உண்மையிலே அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த தெருப்பக்கம் நாங்கள் இந்த துர்ச்செய்திக்காக போகலை. கர்த்தர் அவ்வளவாய் நம்மளை காப்பாற்றினார். நீதிமான்களாக இருக்கிறதோ பாக்கியவான்களாக இருக்கிறதோ பெரிய காரியம்தான். ஆனால் அதை விட பெரிய காரியம் என்னவா? நாம் நீதிமானாக இருக்கிறோம்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருப்போம்னா எப்படி இருக்கக்கூடாதா? பயப்படுறவங்களாகவும் இருக்கக்கூடாது. எதை கேட்டும் என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. இது கர்த்தரால ஆகும். நிச்சயமா நாம் இதை இழந்துட்டோமே, இல்லை இதையும் பெற்றுக்கொள்வோம். இதை விட பெரிதானதை ஆண்டவர் செய்வார்ன்ற நம்பிக்கையை நமக்குள்ள கொண்டு வரும். அதுக்கு தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? துர்ச்செய்தியை கேட்கறதுனால நீ பயப்பட மாட்ட அப்படின்னு. அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருக்கும். யாரைத்தான் நம்பி திடனா இருக்கணும்? கர்த்தரை மாத்திரம் நம்பி. சுத்தி இருக்கிற சூழ்நிலையை நம்பி இல்லை, எங்க அப்பாவை நம்பி இல்லை, எங்க அம்மாவை நம்பி இல்லை, கர்த்தரை மாத்திரம் நம்பி இருந்து திடனா இருக்கணும். அவன் இருதயம் உறுதியா இருக்கும். அவன் தன் சத்துருக்களின் அந்த சரிகட்டுதலை காணுவான் அப்படின்றது தான். அது தாவீது ராஜா எப்பயும் எழுதுகிற ஒரு விஷயம். சத்துருக்களுடைய அழிவை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நமக்கு அடிக்கடி நான் சொல்றது போல நமக்கு சத்துருக்கள் நாமே தான். நாம் பயந்தோம் அல்லது நாம் நம்மளை டீக்ரேட் பண்ணி என்னாலலாம் இது முடியாதுப்பா, எனக்கு இது வாய்க்காதப்பா அப்படின்னு நம்ம நினச்சோம்னாலே நம்ம என்ன ஆயிடுறோம்? நமக்கு நாமே சத்துருவாய் மாறும். அது சத்துருக்களுடைய சரி கட்டுதலையும் நாம் பார்ப்போம். கடைசியாக இருக்கிற வசனம், வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையா உயர்த்தப்படும், துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான், துன்மார்க்கனுடைய ஆசை அழியும். அப்போ துன்மார்க்கன்றது யாரு? நமக்கு பொல்லாதுங்க நினைக்கிறவங்க. அவன் எப்படி நல்லா வந்துடுறான்னு பார்ப்போன்னு நினைக்கிறதுக்கு ஆட்கள் கொஞ்சமாவா இருக்கிறாங்க? பார்க்குறவங்கெல்லாம் அப்படிதான் இருக்கிறாங்க. ரொம்ப சொல்ல போனால் நமக்குன்னு பிள்ளைய பெற்று கொடுத்த மாமியாரும் அப்படிதான் இருக்கிறாங்க. இவன் எப்படி நல்லா வந்துடுறான்னு பார்ப்போம். நம்ம பிள்ளைய கட்டிட்டு வந்த மருமகளும் அப்படிதான் இருக்கிறா. இவன் எப்படி நல்லா இருக்கிறான்னு பார்த்துருவோன்னு. அப்போ துன்மார்க்கனுக்குன்னு தேடிலாம் போக வேண்டியதில்லை, பக்கத்துலேயே தான் இருக்கிறாங்க எல்லாரும், நம்ம அழிவை பார்க்கறதுக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களுக்கு முன்பாக ஆண்டவர் என்ன செய்வாராம்? துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகுவானா, தன் பற்களை கடித்து கரைந்து போவானா, துன்மார்க்கருடைய ஆசை என்ன செய்யுமா? அழிந்து போகும். மிகவும் ஒரு ஆறுதலான வசனங்களை எழுதி வச்சிருக்கிறார் ஆண்டவர். இது எல்லாமே நடக்கணும்னா நாம் எப்படி இருக்கணும்? கர்த்தருக்குள்ள பலப்படணும், கர்த்தருக்கு மாத்திரம் பயப்படணும், கர்த்தரை மாத்திரம் நம்பி இருக்கணும். அப்படிப்பட்ட ஜனங்களாக, நீதிமான்களாக, பாக்கியவான்களாக, கர்த்தருடைய பிள்ளைகளாக நிற்கும் பொழுது துன்மார்க்கருடைய அழிவையும் பார்ப்போம், சுற்றி இருக்கிறவங்களுக்கு முன்பாக நாம் ஜெயிக்கிற ஜெயத்தை அவங்களும் பார்ப்பாங்க. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.